இன்னைக்கு சொல்லக்கூடிய வீடியோ எது பத்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 இம்பார்ட்டன்ட் பொருள பத்தி தான். அந்த டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Amazon KDPல நீங்க வந்துட்டு ஆ நெக்ஸ்ட் லெவல்ல போகணும். அதாவது நான் ஒரு பேசிக் பிகினரா இருந்தாலும் சரி, ஒரு இன்டர்மீடியேட்டரா இருந்தாலும் சரி, டெஃபினட்டா இந்த ஒரு டூல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சேல்ஸ் கொண்டு வரும். பட் நாட் இம்மீடியட்லி, பட் டெஃபினட்லி. அத ஞாபகம் வச்சுக்கங்க. இம்மீடியட்டா உங்களுக்கு வந்துட்டு சேல்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் என்னால உறுதியா சொல்ல முடியாது. பட் டெஃபினட்டா வந்து உங்கனால சேல்ஸ் கிடைக்கும். சரிங்களா? அது வேணா உறுதியா நான் உங்களுக்கு உங்களுக்கு சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ அது எது மாரியான டூல் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். அந்த 2 டூல் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதாவது உங்களோட உங்களோட விருப்பம் இருந்தால் மட்டும் நான் வந்து கொடுக்கக்கூடிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும், கமெண்ட் செக்ஷன்லயும் நான் வந்து கமெண்ட் பின் பண்ணி வைக்கிறேன். அந்த லிங்க்ல கிளிக் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, எனக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அது வந்து உங்களோட விருப்பம். சரிங்களா? நீங்க வந்துட்டு இந்த ப்ராடக்ட்ட வந்து பர்ச்சேஸ் பண்றதும், பண்ணாததும். பட் நீங்க வந்து ஒரு பிகினரா இருந்தாலும் சரி, ஒரு இன்டர்மீடியேட்டா இருந்தாலும் சரி, டெஃபினட்டா Amazon KDP அப்படிங்கிற ஒரு பிசினஸ்ல நீங்க வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னா, நீங்க வந்து Amazon KDPல இந்த 2 டூல்ல வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து இதுல வந்து ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் சப்ஸ்கிரிப்ஷன். அதையும் நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் முதலுக்கே. அண்டு அடிஷ்னலா வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து நான் உங்களுக்கு வந்து கடைசியா ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்லப் போறேன். அத வந்து நீங்க மறக்காம நீங்க கடைசி வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா மட்டும் தான், அந்த டீட்டெயில் உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்ல முடியும். சரிங்களா? சரி வாங்க, அந்த 2 டூல் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்லப் போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ கேடி ஸ்பை அப்படிங்கிற இந்த டூல் தான். சரிங்களா? ஸோ கேடி ஸ்பை அப்படிங்கிறது அ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்துட்டு ஒரு அ ப்ராஃபிட்டபிளான புக் வந்து நிச்சு ரிசர்ச் பண்றதுக்கு. சரிங்களா? ஸோ லிஸ்ட் டைம்ல வந்துட்டு உங்கனால ப்ராஃபிட்டான ஒரு நிச் வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நிச் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட சேல்ஸ் பேஜ். ஓகேங்களா? இந்த லிங்க்க நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஆ இந்த சேல்ஸ் பேஜுக்கு போகும். இப்போ வந்து $79 ஓகேங்களா? $79 அப்படின்னா, நீங்க $79 இன்டூ ருப்பீஸ் அதுனா கிட்டத்தட்ட ரூ. 6,700 சரிங்களா? ரூ. 6,700 வரும் இந்த ஒரு டூலு. அண்ட் இது வந்து நானு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து இது பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அண்ட் இத வந்துட்டு நான் ஆல்ரெடி நேத்து போட்ட அந்த வீடியோவோட நிச்சயம் நான் உங்களுக்கு ஷோ பண்றேனே. இதோட பெஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து நம்ப டைட்டில் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த சப்டைட்டிலும் கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அண்ட் மோரோவர் இதுல வந்து காம்படிஷன் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, காம்படிஷன் இருக்கா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில பாருங்க 3மே வந்து எல்லோ கலர்ல இருக்கு. ஓகேங்களா? இது வந்து காம்படிஷன் வந்து தேர் இஸ் சம் ஹெல்த்தி காம்படிஷன் இருந்ததுன்னா ஓகே. ஹெவி காம்படிஷன் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து ஹெல்த்தி காம்படிஷன். அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ட் கிளவுட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஸோ இந்த டைட்டில வச்சு தான் நாம வந்து அதாவது இந்த வேர்ட்ஸ வச்சு தான் நம்ம வந்து டைட்டில் கிரியேட் பண்ணணும். அதாவது பாருங்க இந்த 5 வேர்ட்ஸ் சரிங்களா? ஸோ லெஃப்ட் பிராக்டிஸ் லெஃப்ட் ஹேண்டிங் பிராக்டிஸ் ஒர்க் புக் சரிங்களா? ஸோ இத வச்சு தான் நம்ம வந்து டைட்டில் கிரியேட் பண்ணுவோம். சப்டைட்டிலும் இத வச்சு நம்ம கிரியேட் பண்ணுவோம். அது எப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்துட்டு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்னு குடுத்தா நம்ம வந்து சேவ் குடுக்கும். சேவ் கேட்கும். ஸோ நம்ம எக்ஸ்போர்ட் அப்படின்னு குடுத்தோம்னா, அது சேவ் கேட்கும். நம்ம வந்துட்டு இத கிளிக் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணா, அதுல வந்துட்டு லிஸ்ட்டா வரும். ஓகேங்களா? ஓப்பன் ஆவறதுக்கு லேட் ஆவுது. ஓகே. ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸல்ல தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃப்ரீக்வென்ட்லி வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 வார்த்தைகள் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த 6 வார்த்தைகள எடுத்துட்டு, நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோட்பேட் ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நோட்பேட் ஓப்பன் பண்ணிட்டு, அதில பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? சாரி. இப்ப நம்ம போட்டுருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் ரைட்டிங் பிராக்டிஸ் ஃபார் லெஃப்ட் ஹேண்டிங் கிட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இத வந்துட்டு நம்ம டைட்டிலா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் வருதா அப்படின்னு நம்ம ஒரு தடவ பார்த்துக்கலாம். ஸோ ஆ ஹேண்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது வந்து இதில இருக்கு. சரிங்களா? ஸோ ஹேண்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது
ஹேண்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்குது, அதனால் இதை எடுத்தாச்சு. அந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது இதுலேயும் இருக்குது, இதையும் எடுத்தாச்சு. ஃபார் ஃபார் அப்படிங்கிறது இல்லை, அது இருந்துட்டு போகுது. ஓகே, லெஃப்ட் அப்படிங்கிறது அதையும் எடுத்தாச்சு, ஆனால் அங்கே போட்டாச்சு. ஹேண்டட் அப்படிங்கிறத எடுத்தாச்சு. கிட்ஸ் அப்படிங்கிறத எடுத்தாச்சு. சரிங்களா? ஓகே. ஸோ ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்டைட்டிலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ சப்டைட்டிலாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கேயே நம்ம வந்து ஒர்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இது Ctrl+F கொடுத்துட்டு Ctrl+P கொடுத்தீங்கன்னா ஒர்க் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒர்க் புக் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஆர்எல்ஸ் இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணி ChatGPT நம்ம கேட்டு பார்ப்போம். ஓகேங்களா? நம்ம இப்போ வந்து ChatGPT நம்ம கேட்டு பார்ப்போம். ஸோ யூஸிங் below list ஃபார்ம் எ டைட்டில் அப்படின்ட்டு, ஃபார்ம் எ சப்டைட்டில் அப்படின்ட்டு நம்ம போடுறோம். கொடுத்துட்டு என்டர் அடிக்கிறோம். ஹியர் இஸ் த பாசிபிள் சப்டைட்டில் யூஸிங் ப்ரொவைடர். ஸோ ட்ரேசிங் லெட்டர்ஸ், நம்பர்ஸ் அண்ட் வேர்ட்ஸ், ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் ஃபார் ப்ரீ ஸ்கூலர்ஸ் ஃபார் ஆல் ஏஜஸ் அப்படின்ட்டு அது கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ ட்ரேசிங் அப்படிங்கிறது இங்கே வந்துருச்சு, லெட்டர்ஸும் வந்துருச்சு, நம்பர்ஸும் இங்கே இருக்குது பார்த்தீங்களா வந்துருச்சு, அண்டு வேர்ட்ஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரீ ஸ்கூலர் எல்லாமே வந்துருச்சு. சரிங்களா? இது மாதிரி தான் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, டைட்டில் சப்டைட்டில் கிரியேட் பண்ணுவேன். வித்தின் ஒரு 2 மினிட்ஸில் என்னால் டைட்டில் சப்டைட்டில் கிரியேட் பண்ண முடியும் இந்த டூல் யூஸ் பண்ணி. சரிங்களா? இப்போ பாருங்கள், ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் ஃபார் லெஃப்ட் ஹேண்டிங் கிட்ஸ், ட்ரேசிங் லெட்டர்ஸ், நம்பர் அண்ட் வேர்ட்ஸ், ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் ஃபார், இங்கேயும் ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் ஃபார்னு இருக்குது, இங்கேயும் இருக்குது. அதனால் இதை எடுத்துடலாம். ஸோ எடுத்துட்டு இப்படி இருக்கட்டும். சரிங்களா? ட்ரேசிங் லெட்டர்ஸ், நம்பர்ஸ் அண்ட் வேர்ட்ஸ், ப்ரீஸ் ஃபார், இந்த இடத்துல வந்துட்டு ப்ரீ ஸ்கூலர் ஆஃப் ஆல் ஏஜஸ். சரிங்களா? இப்படி இருக்கணும். ஏன்னா இங்கே டைட்டில் என்ன கொடுக்குறோமோ அதே சப்டைட்டில் யூஸ் பண்ணக்கூடாது, ரிப்பீட்டடான வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ இது மாதிரி தான் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இந்த கேடி ஸ்பையை நான் வந்து யூஸ் பண்ணுவேன். சரிங்களா? இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா புக் போல்ட். ஓகேங்களா? ஸோ புக் போல்ட் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நான் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு நிச் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு, நிச் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு யூஸ் பண்ணுற டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் போல்ட் தான். ஸோ இதில் போயிட்டு நான் எடுத்தோன்னே நான் யூஸ் பண்ணக்கூடியது க்ளவுடு. அந்த க்ளவுடில் இப்போ நான் நோட் புக்கு போட்டுடுறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜேர்னல் போட்டுறேன். சரிங்களா? ஜேர்னல் போட்டு நான் சர்ச் கொடுக்குறேன். ஸோ சர்ச் கொடுத்துட்டு இதில் எது மாதிரியான ஜேர்னல்ஸ் வந்துட்டு நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு நான் பார்ப்பேன். கேஸ் அதிகமான ரிவ்யூஸ் இருக்கக்கூடாது, கம்மியான ரிவ்யூஸ் இந்த இயர்ஸில் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ அது வந்து அந்த மாதிரியான புக்ஸ் நம்மளால் போட முடியுமா? இப்போ பாருங்கள், சேர் யோகா ஃபார் லாஸ் வெயிட் அப்படின்ட்டு இருக்கு, இம்பேக்ட் எக்ஸசைசஸ் அண்ட் சீனியர்ஸ், இது மாதிரி போட முடியுமான்னு பார்ப்பேன். ஏன்னா ஒரு 50 ரிவ்யூஸ்க்குள்ளே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து அதிகமான ரிவ்யூஸ். சரிங்களா? அது கம்மியான ரிவ்யூஸ் இருக்குது, எந்த புக்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அது வந்து பாருங்கள், செல்ஃப் கேர் அட்வென்ச்சர் காலாண்டர் 2024 இருக்கு. ஸோ இது மாதிரியான புக்ஸ் வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஓகேங்களா? அண்டு இது மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த நிச்சு சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து நான் இந்த புக் போல்ட்டை நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அண்டு கேடி ஸ்பை வந்து டைட்டில் சப்டைட்டில் இது பண்ணுறதுக்கும், காம்படிஷன் யூஸ் பண்ணுறதுக்கும் நான் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணக்கூடியது வந்து கேடி ஸ்பை. ஓகேங்களா? ஸோ இது பாருங்கள், 365 இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ஜேர்னல் அண்ட் ஃபுட் டைரி, இங்கே இயர் லாங் ரெக்கார்டு அப்படின்ட்டு ஏப்ரல் போட்டிருக்காங்க. இப்போ நல்லா போயிட்டுருக்கு. இது மாதிரியான புக்ஸ் போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு நான் போடுவோம். செக் பண்ணி பார்ப்போமா? எத்தனை புக்ஸு? வெறும் 46 புக்ஸு தான் இருக்குது. ஸோ இது மாதிரியான புக்ஸு கூட நீங்கள் போடலாம். சரிங்களா? உள்ளே எது மாதிரியான கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பாருங்கள். இன்கேஸ் உங்களாலேயும் இது மாதிரியான ஜேர்னல்ஸ் வந்து க்ரியேட் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் ரிப்பீட்டடாக வரும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து போடலாம். ஓகேங்களா? அண்டு
ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 50 to 100 புக்ஸ் நீங்கள் வந்து போட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து எந்த ஒரு சேல்ஸுமே கிடைக்கல அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு நான் கிரியேட் பண்ண கோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து அனதர் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு இந்த கேடி ஸ்பை அப்படிங்கிற இருக்கிற டூல் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ 75 ஒர்த் போனஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயாகவே நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து உங்களால் டைட்டில் சப்டைட்டில் மட்டும் கிரியேட் பண்ண முடியும். அண்டு இதை வச்சு நீங்கள் வந்துட்டு இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் டைட்டில் சப்டைட்டில் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? பட் காம்படிஷன் இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்க முடியாது. டைட்டில் சப்டைட்டில் டெஃபினட்டாக உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? அண்டு நீங்கள் வந்து இது 2 டூலுமே வந்துட்டு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் நான் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து நான் கொடுக்கக்கூடிய லிங்க்கில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த புக் போட்டில் வந்து ஒரு 20% ஆஃபர் இருக்குது. அண்ட் அதில் எனக்கு ஒரு கமிஷனும் கிடைக்கும். சரிங்களா? ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் வந்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் see you in the next video. Take care. Bye.